கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், பக்தி கேஃப்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நேயர்கள் என்ன கேட்குறாங்க, சார் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு ஏதாவது ஒரு யோகம் இருக்கா சார்? யோகம் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா சார்? ஏதாவது யோகம் இருந்தால் சொல்லுங்களேன் சார். என்னென்ன யோகம் இருக்குது சார் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யோகங்கள் இருக்குது. என்ன யோகம் சொல்லலாம்? நீசபங்கராஜ யோகம்னு சொல்லலாம், அதற்கப்புறம் குடயோகம்னு சொல்லலாம், அதற்கப்புறம் நிஷ்கல யோகம்னு சொல்லலாம், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடுக்க யோகம்னு சொல்லலாம். இது மாதிரியான நிறைய பரிவர்த்தனை, இப்போ சனி செவ்வாய் பரிவர்த்தனையாக இருக்கும். இது மாதிரியான நிறைய யோகங்கள் சொல்லலாம் சார். சிவராஜ யோகம்னு சொல்லலாம். நீசபங்கராஜ யோகம்னா என்ன சார்? அதாவது சூரியன் துலாத்தில் நீச்சமாக இருந்து அங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தால் அது நீசபங்கராஜ யோகம். அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய நேயர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார் நிஷ்கல யோகம்னு ஒரு யோகம் இருக்குது சார், அது என்ன சார்? அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அது உண்மையிலே இருக்கா? அது உண்மைதானா? அந்த யோகம் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருந்தால் எனக்கு என்ன நடக்கும்? எப்போ அந்த யோகம் ஒர்க் அவுட் ஆகும்? நான் எப்போ செல்வ செழிப்பாக இருப்பேன்? நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் மாருதி சுசுக்கி வச்சுருக்கேன் சார். நான் எப்போ ஒரு மிகப்பெரிய விலை உயர்ந்த கார் வாங்குவேன்? நான் எப்போ அண்ணா நகரில் வீடு கட்டுவேன், கேகே நகரில் வீடு கட்டுவேன்? இது மாதிரியான கேள்வி கேட்கக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதில் ஒருத்தர் விளையாட்டாக நிறைய யோகங்கள் பற்றி பேசும்பொழுது நிஷ்கல யோகம்னா என்னன்னு கேட்டிருந்தார். அதாவது ஒரு ஜாதகத்தில் 4 10 சேர்ந்தாலோ இணைந்தாலோ பார்த்தாலோ டிரான்சிட்டில் வரக்கூடிய கோச்சார சனியானது அது உராய்வின் பொழுது நிஷ்கல யோகம் உண்டாகும். அந்த யோகத்திற்கான பலன்கள் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம்னு வச்சுங்க. 4 சூரியனும் 10 சனியும், சூரியன் சனி காம்பினேஷன் இருந்து அதை கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் உராய்வின் பொழுது நமக்கு நிஷ்கல யோகம்னு கிடைக்கும் சார். அப்போ சூரியன் சனினா என்ன? சூரியன் நான் அடிப்படை, வாஸ்துவிற்கு அடிப்படை. அப்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சூரியன் சனினா என்ன சொல்லுங்கள்? சூரியன் சனி அப்படின்னாலே நமக்கு சில விஷயங்களை, சில எதிர்மறையான விஷயங்களை கூட செய்யும் சார். அது நமக்கு முகத்தில் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுறது, பல்லு உடையிறது, கால்சியம் குறைபாடு, சர்வீஸ் கட்டு, இது மாதிரியான விஷயங்களை சூரியன் சனி காம்பினேஷன் பண்ணும். அப்போது ரிஷப லக்னத்துக்கு 4 10 இணைந்து அதை கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகமானது கோச்சார காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நிஷ்கல யோகம் உண்டாகும். அப்போது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். ராஜாங்க ரீதியாகவும் நடக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் ரீதியாகவும் நடக்கும். இப்படின்னு பலன் சொல்லலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அது மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், நீங்கள் எந்த கிரகம் வேணாலும், எந்த கிரகத்தில் எப்படி இருந்தாலும் பார்த்துக்குங்க. எந்த ராசியை நீங்கள் லக்னமாக போட்டு பார்த்தாலும் அதுக்கு 4 10 இணையணும். இணைஞ்சா, அப்படி உங்கள் ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அது நிஷ்கல யோகம்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில காலகட்டங்களில் அந்த யோகங்கள் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்னா ஒர்க் அவுட் ஆகாது. அது மாதிரியான அமைப்பு நமக்கு வர வேண்டும் இல்லையா? அது பிரபஞ்ச அருள் வேண்டும். யாரெல்லாம் ஒரு துறையில் மிகப்பெரிய அல்டிமேட்டாக இருக்காங்களோ, உதாரணத்துக்கு மியூசிக்கில் மிகப்பெரிய அல்டிமேட்டாக இருக்கணும், முத்துசாமி தீக்ஷிதர், ஷியாமா சாஸ்திரி, அருணாச்சல கவிராயர், இது மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யார் உச்சகட்ட மியூசிக் டைரக்டரோ அவங்களுக்கெல்லாம் கூட, இல்லை உச்சகட்ட நடிகரோ அல்லது உச்சகட்ட அரசியல்வாதியோ
அவங்களுக்கெல்லாம் கூட நிஷ்கல யோகம் ஒர்க் அவுட் ஆகியிருக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு இந்தியாவில் 2 தலைவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா 10வது நிமிஷம் கூட்டம் கூடிடும் சார். ஆனால் இப்போ அந்த 2 தலைவர்களுமே உயிரோடு இல்லை. ஒன்று மறைந்த அன்னை இந்திரா காந்தி, இன்னொன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது வந்து என்னென்னா ஒரு ஈர்ப்புத்தன்மை. ஒருவேளை அவங்களுடைய ஜாதகத்தில் கூட இது இருந்திருக்கலாம். அதனால தான் மிகப்பெரிய ஆளுமையாக அவங்க ஜாதகம் நம்ம பார்த்ததில்ல. இது மாதிரியான விஷயங்கள், இந்த யோகங்கள் இருந்திருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய முடியும். செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சி செய்ய முடியும் சார். ஆட்சி கெத்தாக இருக்க முடியும் சார். அப்போ சூரியனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா சூரியன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சார், செவ்வாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்போது இது மாதிரியான கிரகங்கள் வலிமையாக இருக்கின்ற பொழுது நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது உங்களுக்கு நிஷ்கல யோகம்னா என்னென்னு புரிஞ்சுதா? அதற்குள்ள நிறைய தாத்பரியங்கள் உண்டு, நிறைய விஷயங்கள் வந்து பொருத்தி பார்க்கணும். அப்படி பொருத்தி பார்க்கின்ற பட்சத்தில் நமக்கு அந்த காலகட்டம் வரும்பொழுது நமக்கு ஒரு ஸ்டாரை கொடுக்கும் சார், நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் சார். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.